Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியில் நான் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணேன், அதுக்கு என்னென்ன புக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன், ஜேஇயில் எத்தனை டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஜேஇக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன புக்கு படித்தா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆனுவல் கேலண்டர் படி ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் எண்டில் கண்டிப்பாக வந்து ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். 2018 ஜேஇயை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 13,487 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சென்னை ஜோனுக்கு வந்து 1,183 வேக்கன்சி வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போ 2024 ஜேஇயை பொறுத்தளவு அசஸ்மெண்ட் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 7,791 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சென்னை ஜோனை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 600+ வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஜேஇ வந்து ஒரு சேஃப்டி கேட்டகரியில் வர்றதுனால சேஃப்டி கேட்டகரியில் இருக்கிற எல்லா வேக்கன்சியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான வேக்கன்சி வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியனுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜேஇக்கான வேக்கன்சியும் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணாமல் இப்போயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2018 ஜேஇயை பொறுத்தளவு 69 டைப் ஆஃப் ஜேஇ போஸ்ட் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 13 இது வந்து ஃபுல்லாகவே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எலிஜிபிள். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து இந்த 13 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இந்த 13 போஸ்ட்டுக்கும் வந்து எலிஜிபிள். டிஎம்எஸ் போஸ்ட் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. மீதி இருக்கிற இந்த 14லேருந்து 23 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. மீதி வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி 24லேருந்து 39 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மிஷினிங்கு, ஆட்டோமொபைலு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இவங்க எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து 40லேருந்து 50 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட் படித்தவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி 52லேருந்து 55 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த 56லேருந்து 65 வரையும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஐடி, சிஎஸ்ஸு இவங்க எல்லாமே வந்து இந்த 56லேருந்து 65க்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் பிஇ பிடெக் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவங்க எலிஜிபிள் ஆவாங்க. டிஎம்எஸ் போஸ்ட்டை பொறுத்தளவு டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிசிப்ளின் படிச்சிருந்தாவே போதும், இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து ஜேஇ ஐடியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, பிடெக் ஐடி, அடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இவங்க எல்லாமே வந்து ஜேஇ ஐடிக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து சிஎம்ஏ போஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும். அவங்க வந்து இந்த சிஎம்ஏ போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 13 வரைக்கும் சிவில் மட்டும் தான் எலிஜிபிள். அவங்க வந்து டிஎம்எஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எலிஜிபிள் ஆவாங்க. மீதி இருக்க எல்லா போஸ்டிங்குமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வரும். அதில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒரு 8 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 8 டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல் வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவு ஜேஇக்கு வந்து A3, B1, B2, C1 இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் A3 பார்த்திங்க அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் போட்டிருக்கலாம். அதில் ஆனால் வந்து பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 2 டயாப்டர் மேலே இருக்கக்கூடாது. இது வந்து A3 வந்து A3யும் B1ம் பார்த்திங்க அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் A3க்கும் B1க்கும் எலிஜிபிள் கிடையாது. B2க்கும் C1க்கும் எலிஜிபிள். அடுத்து B1ஐ பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ்ஸு பவர் வந்து 4 டயாப்டர் மேலே இருக்கக்கூடாது. இதே B2 பார்த்திங்க அப்படின்னா அதே தான் வித்தவுட் கிளாஸஸ்ஸு பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 4 டயாப்டர் மேலே இருக்கக்கூடாது. இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா
A3க்கும் B1க்கும் கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க A3 B1க்கு வந்து எலிஜிபிள் வர மாட்டாங்க. அடுத்து C1 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் இதுக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா லேசிக் சர்ஜரி வந்து நீங்கள் ஐயில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா C1க்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவீங்க. A3 B1 B2 இந்த 3க்குமே வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. C1க்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது எந்த போஸ்ட்டுக்கு எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பார்டர் மார்க்கில் இருந்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஒவ்வொரு போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போதும் அந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. JEE ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா CBTU ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து அதே கேட்டகரியில் ரிசர்வேஷன் கேட்டகரியில் தான் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சளவு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அதே ரிசர்வேஷன் அப்படின்னா ஓபிசிக்கான ரிசர்வேஷன் வந்து அதே ரிசர்வேஷன் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஓபிசிக்கு இருக்கிற வேக்கன்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதே வந்து அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு ப்ளஸ் ஓபிசி ரெண்டுமே வந்து கிளியர் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண பாருங்கள். குவாலிஃபைங் நேச்சர் தான். அதனால் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமை வந்து அந்தளவுக்கு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஜாப் கிடைக்கிறது. இதை மட்டும்தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்புவாங்க. மெடிக்கலி வந்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் 1 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 100 கொஷின் 90 நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3. அதாவது 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 30 கொஷின், ரீசனிங் வந்து 25 கொஷின், சயின்ஸ் வந்து 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 கொஷின். மொத்தம் வந்து 100 கொஷின். இதில் வந்து எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமோ அந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து சிலபஸ் கவர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதுலேருந்து தான் வெயிட்டேஜ் அதிகமாக வருது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு இந்த 3 மட்டுமே நீங்கள் வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அப்படின்னாவே இதுலேயே வந்து 85 கொஷின் வந்துடுது. மீதி இருக்க 15 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் இந்த 15 மார்க்கை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். இதில் வந்து நீங்கள் ஒரு 4 to 5 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துடும். அப்போது நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்துங்க. வேணும்னா வந்து பாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த 15 கொஷினுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு கண்டிப்பாக வந்து இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கணும். இதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து 85 கொஷின் வரதுனால இதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் வரதுனால இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் வந்து CPT 1 RRB JEE வந்து எவ்வளோ எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 82 கொஷின் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிருந்தேன். மொத்தம் வந்து அட்டன் பண்ணது 90 கொஷின். அதில் வந்து 6 கொஷின் வந்து தப்பாக அடிச்சிருந்தேன். அதனால் 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 82 கொஷின் வந்து டிடக்ஷன் போக 82 கொஷின் கரெக்டாக வந்தது. நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 84 மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 மார்க் வந்து நார்மலைசேஷனில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவு அந்த கட் ஆஃபுக்கு வந்து நீங்கள் கிளியர் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது பார்ப்பாங்க. 1:8 1:15 அந்த மாதிரி வந்து அந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்ப்பாங்க. இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா
நான் 84 எடுத்திருந்ததுனால மெக்கானிக்கல் வர எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நான் எலிஜிபிளாக இருந்தேன். நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் வந்து கிளியர் பண்ணுறது மாதிரி பாருங்கள். CBT 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு என்னென்ன புக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS அகர்வால் மேக்ஸு 6 to 10 சமச்சீர் கல்வி புக்கு. ரீசனிங்கை பொறுத்தளவு RS அகர்வால் ரீசனிங்கு. ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் ஜிகே. இதுலேயே வந்து சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் சிலபஸ் வைஸு ப்ரீவியஸ் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் சயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு ஜிகே டுடே வந்து ஃபாலோ பண்ணேன். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு கிரண் RRB புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடித்து பார்க்குறதுக்கு கிரண் புக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2024 CPT 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன புக்கு வந்து படிக்கலான்றதை சொல்ல போகிறேன். மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா NCERT மேக்ஸ் 6 to 10, அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6 to 10. புக்கில் வந்து நீங்கள் பேசிக் கான்செப்டை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து RS அகர்வால் ராகேஷ் யாதவ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கான்செப்ட் தெரிகிறதுனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா YCT பப்ளிகேஷன், அப்படி இல்லைனா பினாக்கல் மேக்ஸு. டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு டெஸ்ட் புக்கு தான். ரீசனிங்கை பொறுத்தளவு RS அகர்வால், அப்படி இல்லைனா ராகேஷ் யாதவ் ரீசனிங்கு. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு YCT பப்ளிகேஷன் ஆர் பினாக்கல் ரீசனிங்கு. டெஸ்ட் சீரியஸை பொறுத்தளவு டெஸ்ட் புக்கு தான். ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா NCERT சயின்ஸஸ் அண்ட் சோசியல் 6 to 12 வரைக்கும். நீங்கள் சயின்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 வரைக்கும் படித்தா போதும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் 6 to 10 சயின்ஸ் மட்டும் படிச்சிங்க. இதே வந்து தமிழ்நாடு சமச்சீர் கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா 6 to 12 ஸ்கூல் புக் படிச்சிங்க. தியரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிகன் ஜிகே, அப்படி இல்லைனா லூசன் ஜிகே படிங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பொறுத்தளவு YCT பப்ளிகேஷன், அப்படி இல்லைனா பினாக்கல் யூஸ் பண்ணிக்கங்க. டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு டெஸ்ட் புக்கு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே டுடே ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இந்தோ லோக்கஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின் கேட்பாங்க, 120 நிமிஷம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்து 1/3. 3 கொஷின் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. டெக்னிக்கல்லேருந்து 100 கொஷின் கேட்குறதுனால உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் வந்து ரொம்ப மெயினாக வந்து படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 முடிஞ்ச உடனேயே ஸ்டேஜ் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் நீங்கள் வந்து CBT 1லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்பீங்க, ஜெனரல் அவேர்னஸும் படிச்சிருப்பீங்க. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரும் என்விரான்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஷின் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து கேட்பாங்க. அதனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு, என்விரான்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து CBT 1க்கே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது எது படிக்கலையோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படித்ததை வந்து ரிவிஷனுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து JEE செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தளவு நான் எவ்வளோ கொஷின் வந்து அடிச்சிருந்தேன் அப்படின்னா 150க்கு வந்து 97 கொஷின் வந்து எல்லாம் மைனஸ் போக 97 கொஷின்ஸ் வந்து ரைட்டாக இருந்தது. இந்த 150 வந்து 900க்கு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 637, 900க்கு வந்து 637 மார்க் வந்து வந்திருந்தது. ரயில்வே பொறுத்தளவு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் தான். அது செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட்டு, ஃபோர்த்து லிஸ்ட்டு, ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஜனவரியில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பேனல் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து மெரிட் இண்டெக்ஸ், அதாவது 900க்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு, கட் ஆஃப் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 610, ஒர்க் ஷாப்புக்கு வந்து 610. அப்போ 610 அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 கொஷின் 95 கொஷின் எடுத்தவங்களுக்கு 95க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து எத்தனை கொஷின் அடிச்சிருந்தேன் அப்படின்னா 97 கொஷின் அடிச்சிருந்தேன்.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்தது. அப்போ நீங்கள் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷினுக்கு மேலே எய்ம் வச்சு படிங்க. ஏன்னா வந்து வேக்கன்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் குறையும், வேக்கன்சி கம்மியாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் எப்படியா இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்கை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. CBT 2 பொறுத்தளவு என்னென்ன புக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா. ஃபுல்லாகவே வந்து TNPSC எக்ஸாம் பக்கம் போயிட்டு, ஃபுல்லாகவே நான் டெக்னிக்கல் பக்கம் போயிட்டு, டெக்னிக்கல் வந்து இந்த எக்ஸாமுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தது அப்படின்னா என்னால் படிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ புக்கு வந்து தமிழில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். டிப்ளமோ புக்கு வந்து தமிழில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து படித்தேன். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிப்ளமோ புக்கு தமிழ் மீடியத்தில் வாங்கி படித்தேன். அது படித்ததுக்கப்புறம் ஒர்க் ஷாப் டெக்னாலஜி 1 ஹஜ்ரா சௌத்ரி, ஒர்க் ஷாப் டெக்னாலஜி 2 ஹஜ்ரா சௌத்ரி, இந்த 2 புக்கும் வந்து நான் காலேஜில் படித்ததுனால என்கிட்ட இருந்துச்சு. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சாப்டர் வந்து சிலபஸில் இருக்கிறது. மொத்தம் வந்து மெக்கானிக்கலில் வந்து மொத்தம் வந்து 10 சாப்டரு. அதில் 5 சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 புக்கிலேருந்து கவர் ஆணுச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த புக்கில் இருக்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த டிப்ளமோ புக்ஸில் படித்தது அப்படியே வந்து இந்த புக்கில் இருந்தது. அதனால் நான் தமிழ் ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிட்டேன், அதே தான் நான் வந்து இங்கிலீஷில் படிக்க போகிறேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நான் இதில் படித்தது இதில் வந்து திரும்ப 2வது தடவை படிக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 சாப்டரை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எந்த புக்கிலேருந்து கேட்குறாங்கன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படி கண்டுபிடிக்கும்போது 2018 வந்து என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட். என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்திங்க அப்படின்னா 2015. 2015 வந்த கொஷினை எடுத்து எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். 2015 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருந்தது. ஆனால் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான கொஷினும் வந்து அதில் வரும். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும்தான் வருதுன்றது 2018 தான் கொண்டு வந்தாங்க. 2015 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் JEE எக்ஸாம் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாமு. அந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, சிவிலு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. 2018 தான் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எழுதுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் RS குருமி புக்கு, அந்த புக்கிலேருந்து நிறைய கொஷின் வந்து 2015 கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் போய் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் வந்து RS குருமி புக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். JEE எக்ஸாம் வந்து ஒரு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் தான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தியரி பேஸ்டு தான் வந்து கொஷின் அதிகமாக வரும். இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் இப்போ RS குருமியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தியரி பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தியரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த 5 சாப்டரோட RS அகர்வாலில் இருக்கிற மொத்தம் அந்த 10 சாப்டரில் இருக்கிற எல்லா கொஷினும் வந்து ஒரு டைம் வந்து படித்தேன். அடுத்து வந்து கம்ப்யூட்டரை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா அரிகந்த் புக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்வாமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு தான். அதில் வந்து இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு என்வாமெண்ட் ரிலேட்டடாக எந்த லெசன் இருக்கோ அந்த லெசன் மட்டும் படிச்சுக்கிட்டேன். அடுத்து ஜிகே பொறுத்தளவு அரிகந்த் புக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு ஜிகே டுடே, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிறதுக்கு டெஸ்ட் புக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வெற்றிக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த புக்கு தான்றது நான் டேரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த புக்கிலேருந்து டேரெக்டாக வந்து கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா கொஷினும் ஒரு 80% வந்து கொஷின் வந்து RS குருமி புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு போயிருந்ததுனால எனக்கு கொஷினை பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த புக்கு தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்டேட்டட் எடிஷன். முன்னாடி வந்து 5000+ கொஷின்ஸ் வந்து இருந்தது. இது வந்து 6000+ கொஷின். இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க.
இதில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புக்கில் கவர் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பார்த்ததில் இந்த 5 சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 புக்லேருந்து கவர் ஆயிருந்தது. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஜேஇ எக்ஸாம் டெக்னிக்கலை பொறுத்தளவு என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஜேஇ வந்து டிப்ளமோ லெவல் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரியை வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து டிப்ளமோ புக்ஸ் வந்து ஒரு டைம் படிங்க. அப்புறம் ஒர்க்ஷாப் டெக்னாலஜி பார்ட் 1 பார்ட் 2 ஹஜ்ரா சௌத்ரி படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து 5 சாப்டர் வந்து கவர் ஆகுது. அதனால் இந்த புக்கில் இருக்கிற 5 சாப்டர் வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து ஆர்எஸ் குருமி புக்கு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீதி இருக்க 5 சாப்டர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ஆர்எஸ் குருமி புக்கு தனியாக வந்து இருக்குது. அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து ஆர்கே பென்சால் யூஸ் பண்ணிக்கலாம். தெர்மல் இன்ஜினியரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே ராஜ்புட்டு. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு ஓபி கண்ணா. இதில் கொடுத்துருக்க எல்லா புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜில் ஃபாலோ பண்ண ஸ்டாண்டர்டான புக்ஸு. இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து நான் எக்ஸாம் படிக்கும்போது இந்த புக்ஸ்லாம் படிக்கலை. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிலபஸ்லாம் கவர் ஆகும். அதனால் வந்து இதில் எந்தெந்த சிலபஸ் கவர் ஆகுதோ அந்த பாடத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த புக்கில் இருக்கிறத. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து 10 கொஷின் கேட்குறதுனால அரிகந்த் புக்கு வந்து தனியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு சிலபஸ் வைஸ் பாருங்கள். எந்த சிலபஸ்லேருந்து கொஷின் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து உங்களோட வெற்றியோட பாதி வெற்றி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வெற்றி வந்து அதிகமாகும். அடுத்து ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிகந்த் புக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு ஜிகே டுடே அப்படி இல்லைனா இந்தோலோகஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வந்து ஒய்சிடி பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கு டெஸ்ட் புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இன்ன வரையும் படிக்காதவங்க எக்ஸாம் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத பார்க்காம இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெக்னிக்கல் படிக்க வேண்டாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிபிடி 1க்கு படிக்கணும். அப்போ சிபிடி 1 வந்து ஃபுல்லாக நான் டெக்னிக்கல்ன்றதுனால நான் டெக்னிக்கல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி, ஆர்ஆர்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி ஜேஇ எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து அதை சிலபஸ் கவர் பண்ணுங்கள். அன்ரிசர்வ் கட் ஆஃபில் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுட்டு அன்ரிசர்வ் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கே வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை வர மாதிரி படிங்க. படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் கண்டிப்பாக டைம் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மந்த்ஸில் நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நான் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டெக்னிக்கல் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் ஜிஎஸ் படித்து தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் வந்து அப்போ வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்படியா இருந்தாலும் சிபிடி 1 வந்து நான் டெக்னிக்கல் தான். அதனால் நான் டெக்னிக்கல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.